இந்தியா தன்னோட 80th இண்டிபெண்டன்ஸ் டேவை கொண்டாடிட்டு இருக்கு. ஒரு பக்கம் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ரெட் ஃபோர்ட்ல பேசினாங்க. இன்னொரு பக்கம் நம்மளோட சீஃப் மினிஸ்டர் விஜய் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில பேசினாங்க. ரெண்டு பேருமே ஃபியூச்சரை பத்தி தான் பேசினாங்க. பட் ரெண்டு பேரும் சொன்ன விஷயங்கள் வேற. மோடி 2047 ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் யூத் அந்த மாதிரி பேசினாங்க. நம்மளோட முதலமைச்சர் கரப்ஷன், தமிழ்நாடு ரைட்ஸ், உமன் சேஃப்டி அந்த மாதிரி பேசினாங்க. ரெண்டு பேரும் சொல்ல முக்கியமான விஷயத்தை பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்ப்போம். இந்தியா ஃபுல்லா இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே கிராண்டா கொண்டாடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஸ்கூல் ஞாபகம் தான் வருது. ஸ்கூலில் போய் கொடி ஏற்றிட்டு ஃப்ளாக்லாம் போட்டு சாக்லேட்லாம் கொடுப்பாங்க. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது உலகம் அதோட சோலை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டு வருதோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் அங்கங்கே ஃப்ளாக்ஸ் ஏற்றிட்டு இருப்பாங்க. ரோட்டில் அந்த ஃப்ளாக்லாம் குத்துட்டு இருப்பாங்க. நம்ம பைக்கில் போகும்போது நிப்பாட்டி ஃப்ளாகை குத்தி விடுவாங்க. அந்த மாதிரிலாம் இருந்தது. இப்போ அதெல்லாம் இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்குது. இல்லை ஒருவேளை நம்ம கண்ணில் படலையா அப்படின்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக ஃப்ரெண்ட்ஷிப் டேலாம் போச்சு. அப்போது நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பேண்டு, அந்த மாதிரி க்ரீட்டிங்ஸ் கார்டு அந்த மாதிரி இருந்தது. இப்போ எல்லாம் என்ன பண்ணுறானுங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ரீல்ஸ் போட்டுன்னு உட்காந்துறானுங்க போல். இப்போ மக்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணுறது அதெல்லாம் இப்போ இல்லை போல். எல்லாம் ஓடிட்டே இருக்காங்க, லைஃப்பை நோக்கி, பணத்தை நோக்கி ஓடிட்டே இருக்க மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது அப்போ இருந்த மாதிரி இல்லையே, நிறைய மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி, விஷயத்துக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம மோடி ஸ்பீச்சில் வருவோம். நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி எப்பவுமே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மகாத்மா காந்தி, அதுக்கப்புறம் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்க்குலாம் அவங்கள ட்ரிபியூட் பண்ணிட்டு தான் வருவாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், இண்டிபெண்டன்ஸ் வாங்கி 80 வருஷத்துல ஃபர்ஸ்ட் டைம் இந்த வாட்டி தான் ரெட் ஃபோர்ட்ல வந்தே மாதரம் ப்ளே பண்ணியிருக்காங்க. மிலிட்ரி பேண்ட் அதை ப்ளே பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஃப்ளட்டு, இந்த லேண்ட்ஸ்லைட்னால நிறைய பேர் இறந்துருந்தாங்க. அதை பற்றி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர் ஸ்பீச்சில் சொன்ன ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், 2047 இந்தியா ஒரு டெவலப்டு நேஷனாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. 2047 இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்கி 100 வருஷம் ஆயிருக்கும். அதுக்குள்ளே ஒரு டெவலப்டு நேஷன் ஆயிடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நம்ம ஜஸ்ட் ஒரு லார்ஜஸ்ட் எக்கனாமியா மட்டும் இருக்கக்கூடாது, மற்ற நாடு கூட கம்பீட் பண்ற அளவுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இந்தியா செல்ஃப் ரிலையண்டா இருக்கணும், நம்ம இன்னொரு கண்ட்ரி மேலே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாது, நம்மளே எல்லாமே பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. மேக் இன் இந்தியா, மேக் ஃபார் த வேர்ல்டு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இந்தியா சின்னதாக திங்க் பண்ணக்கூடாது, உங்க கனவெல்லாம் ரொம்ப பெருசா வைங்க, உங்க கனவு பெருசா இருந்தா அதுக்கான கேப்பபிலிட்டிஸை நீங்க வளர்த்துப்பீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதுக்கப்புறம் அவர் சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம், 1 கோடி யூத்துக்கு ஏஐ ட்ரைனிங் கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ எல்லா ஃபீல்டுலயும் ஏஐ வந்துச்சு. சாஃப்ட்வேர், மேனுஃபேக்சரிங், ஃபினான்ஸ், மீடியா, எஜுகேஷன், ஹெல்த் கேர். அதனால இந்தியன் யூத்ஸ்லாம் அவங்க நெசசரியான ஏஐ டெக்னாலஜி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி காம்படிட்டிவான எக்ஸாமுக்கு ஃப்ரீ ஆன்லைன் கோச்சிங் கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது பண்றதுக்கு முக்கியமான ரீசன் அந்த ஃபினான்ஷியல் பர்டனை ஸ்டூடெண்ட்ஸ் மேலேயும் அவங்க ஃபேமிலி மேலேயும் போடக்கூடாது, அதுக்காக இந்த மாதிரி கொண்டு வரோம் அப்படின்னு சொல்றாரு. அது கண்டிப்பாக நல்ல விஷயம் தான். எல்லா கவர்மெண்ட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இல்லாமல் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இதை கொண்டு வரணும். ஏன்னா எக்ஸாம்ஸ்லாம் ரொம்ப டஃப் ஆகிடுச்சு. இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ ஒரு 100 பேர் டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, ஆனால் 10 சீட்டு தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. அந்த 100 பேரில் டாப் 10 கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நீட் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அவங்களோட கான்செப்டே என்னென்னா, இந்தியா ஃபுல்லாக எஜுகேஷன் ஒரு மாதிரி இருக்குது. டாக்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாண்டர்டான என்ட்ரி கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. சப்போஸ் நம்ம ஊர் படிப்பு அந்த ஸ்டாண்டர்டுக்கு ஈக்குவலாக இல்லைன்னா கவர்மெண்ட் தான் ஹெல்ப் பண்ணி இந்த மாதிரி கோச்சிங் சென்டர்ஸ் அந்த மாதிரிலாம் கொண்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸை பற்றியும் பேசியிருந்தாங்க. இந்த மாதிரி இந்தியா ஃபுல்லாக டேலண்ட்டை தேடி ஒரு ஹண்ட் மாதிரி பண்ண போகிறாங்களாம். 5லேருந்து 15 வயசுக்குள்ளே இருக்க பசங்க ஒலிம்பிக்கு ரெடியாக வர மாதிரி செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எப்பயோ பண்ணியிருக்கணும், இப்போ தான் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போயாவது கரெக்டாக பண்ணால் நல்லாயிருக்கும். இதெல்லாம் சைனா எப்போதுலேருந்தோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க சின்ன வயசுலேயே ஸ்கூல்லேயே செலக்ட் பண்ணுவாங்க. இந்த பசங்க ஜிம்னாஸ்டிக் அந்த மாதிரி ஒலிம்பிக்ஸுக்குன்னே அவங்கள ரெடி பண்ணுவாங்க. அதனால தான் சைனாலாம் அந்த பாயிண்ட்ஸ் டேபிளில் எப்போவுமே டாப்பில் இருக்காங்க. அதே மாதிரி அவர் சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம் செமிகண்டக்டர், அதுக்கப்புறம் நியூக்ளியர் எனர்ஜி பற்றி சொன்னாங்க. அடுத்து 1லேருந்து 2 வருஷத்துக்குள்ள 7லேருந்து 8 செமிகண்டக்டர் ப்ரொடக்ஷன் பிளான்ட் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எதனால் இதுனா, செமிகண்டக்டர் தான் மாடர்ன் டெக்னாலஜிக்கு ஒரு பேஸ் மாதிரி. ஃபோன்லேருந்து, கார்லேருந்து, ஏன் டிஃபென்ஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே செமிகண்டக்டர் ரொம்ப முக்கியம். ஃபோன்லேருந்து, கார்லேருந்து, ஏஐலேருந்து, ஏன் டிஃபென்ஸ் டெக்னாலஜி எல்லாத்துலேயுமே இந்த சிப்ஸ் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதனால் இது வெறும் எக்கனாமிக்கல் பிரச்சனை மட்டும் கிடையாது, இது நேஷனல் செக்யூரிட்டி இஷ்யூ. அதனால் இதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நியூக்ளியர் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் 2047க்குள்ள 100 GW கெப்பாசிட்டி
கெப்பாசிட்டி உள்ள நியூக்ளியர் பிளான்ட்ஸ் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் தான் நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி சொன்ன ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம். முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஃபர்ஸ்ட் டைமாக வந்து இந்தியன் ஃபிளாக் ஏற்றுறாரு நம்மளோட முதலமைச்சர் விஜய். அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட்டாக இருக்கும். ஃபேமிலிலாம் வந்திருப்பாங்க. அவர் என்ன சொன்னாங்க அதெல்லாம் விட்டானுங்க. இன்டர்நெட் ஃபுல்லாக இன்னைக்கு த்ரிஷா பற்றி தான் போயிட்டுருக்கு. அவ்வளோ மீம்ஸு, அவ்வளோ ட்ரோல்ஸு. இப்போ விஜயும் த்ரிஷாவும் ஒன்று சேர்ந்தா போதும், அன்னைக்கு இன்டர்நெட் ஃபுல்லாக அவங்கள பற்றி தான் போட்டுட்ருக்காங்க. இது சோஷியல் மீடியா மட்டும் இல்லை, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாமே, தமிழ்லேருந்து நேஷ்னல் மீடியா வரைக்கும் எல்லாம் இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இவனுங்க ஏதோ மீம்ஸும் ட்ரோல்ஸும் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க சுத்தமாக கண்டுக்கிற மாதிரியே இல்லை. அதான் உங்களை மதிக்கவே இல்லையா, அப்புறம் எதுக்கிட்டா இதை பற்றி பேசினுக்கிறீங்க, போய் வேறு எதாவது வேலையை பாருங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது. அவங்க இதை பற்றி கவலைப்பட்ட மாதிரியே தெரில. அவங்க லைஃப்பை தொடர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவனுங்க தான் வந்து தேவையில்லாமல் இதெல்லாம் பண்ணி அவங்க டைமு எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இப்போ ஸ்பீச்சுக்கு வருவோம். இந்த ஸ்பீச்சில் வந்து கரப்ஷனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மாதிரி இருந்தது. இந்த ஃப்ரீடமை பற்றி சொன்னார். இதில் அவர் சொன்னது வந்து ரொம்பவே டீப்பான விஷயம். உங்களுக்கு அடிமைன்னு தெரிஞ்சுட்டா நீங்கள் ஒன்று சேர்ந்து போராட ஆரம்பிச்சிருவீங்க. மொழி, இனம், ஜாதி அதெல்லாம் பார்க்க மாட்டீங்க. அப்படி தான் எல்லாரும் மகாத்மா காந்தி பின்னாடி ஒன்றா சேர்ந்து ஆகஸ்ட் 15 அந்த சுதந்திரத்தை வாங்கினாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவர் சொன்னது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இன்னுமே நிறைய பேர் வந்து நம்ம அடிமையாக இருக்குன்னே தெரியாமல் இருந்துட்டு இருக்காங்க. இது எப்படின்னா, இப்போ ஒரு கம்ப்யூட்டருக்குள்ளே ஒரு GTA கேம் போயிட்டுருக்குன்னா அந்த கேமுக்குள்ளே இருக்கவனுக்கு தெரியாது வெளியே ஒரு உலகம் இருக்குன்ட்டு. அந்த மாதிரி தான் நம்மளும் இருக்கோம். நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி கொடுத்து ஸ்கூலு, காலேஜு, வேலை, கல்யாணம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்து இதுக்குள்ளேயே நம்மளை சுத்த வச்சுட்டு இருக்காங்க. இதை தவிர்த்து என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கணும். மணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்படிலாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளால் இந்த சிஸ்டத்துலேருந்து வெளியே வர முடியும். இந்த மாதிரி மகாத்மா காந்தி பற்றிலாம் சொல்லிட்டு அப்படியே தமிழ்நாடு கூட கனெக்ட் பண்ணிட்டாரு. இப்போ நம்மளும் அதை கையில் பிடிச்சிட்டு படிப்படியாக நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டு வரோம். அதில் ஒரு விஷயம் தான் இந்த ஊழலை ஒழிக்கணும் அப்படின்ற மாதிரி அங்கேருந்து எடுத்துன்னு வந்து இங்கே ஜாயின் பண்ணிட்டாரு. அதே மாதிரி சென்டரை பற்றி பேசும்போது வந்து நாங்கள் ஒன்றிய அரசு கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம் தமிழ்நாடு நலனுக்காக. பட் தமிழ்நாடு உரிமைகளை விட்டு கொடுக்க மாட்டோம், ஏதாவது அகேன்ஸ்டாக நடந்தால் போராடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவங்க ஆட்சி அமைச்சு 3 மாதத்தில் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பயிர்க்கடன் 5093.25 crores. அதை வந்து விஜய் தப்பாக சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ட்ரோல் போயிட்டுருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சபாநாயகர் வந்து கிளாஸ் எடுத்தார். அது கிளாஸில் என்ன தூங்கிட்டீங்களா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக அதை வச்சு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 300 புது பஸ்ஸஸ் விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் 717 ஒயின் ஷாப்ஸை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேன் டாட்டர்ஸ்க்கு வந்து மேரேஜ் காசு வந்து 25,000 50,000 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு சர்வீஸ் மேனுக்கு கொடுக்குற தொகை 5,000 7,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர் பென்ஷன் வந்து 23,000 ஆக்கியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பழைய திட்டங்கள், அம்மா உணவகம், அதுக்கப்புறம் காலை உணவு திட்டம், இதெல்லாம் தொடர்ந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதே மாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர மக்கள் எல்லாம் வந்து கண்ணியமாக நடத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நம்மளை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் வந்து கரெக்டான பாதையில் போயிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃபார் ஸோ குட் அப்படின்னு தான் சொல்லணும். பெரிய லெவலில் எந்த ஒரு பிரச்சனை இருக்க மாதிரி தெரியல. இந்த கரப்ஷனுக்கு வந்து ரொம்பவே நிறைய ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டை வந்து 2026க்குள்ளே 1 ட்ரில்லியன் எக்கானமியாக கொண்டு போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தான் 2 பேர் ஸ்பீச்லேயும் இருந்த முக்கியமான விஷயங்கள். 2 பேருமே வந்து ஃப்யூச்சரை பற்றி தான் பேசியிருக்காங்க. தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, இந்தியாவாக இருந்தாலும் சரி, ஃப்யூச்சர் பிரைட்டாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நிறைய பேர் வெளிநாட்டை சேர்ந்தவங்க வந்து இந்தியா வந்து பயங்கரமாக டெவலப் ஆகிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியா, நம்மளுக்கு எதுவும் தெரியலையா அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் கண்டிப்பாக ஃப்யூச்சர் நம்ம எல்லாருக்கும் பிரைட்டாக இருக்கும்னு நம்புவோம். அதே மாதிரி நம்ம வியூவர்ஸ் எல்லாருக்கும் வந்து சுதந்திர தின வாழ்த்துக்கள். இப்போ இந்தியா வந்து அதோட 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடிட்டு இருக்கு. மோடி, விஜய் 2 பேருமே ஃப்யூச்சரை பற்றி பேசியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்தியாவோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்? உங்களோட கருத்து என்னன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.